என்ன சமையல் நம்ம சமையல் இன்றைக்கி என்ன சமைக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட்டைப்பயிறு கத்திரிக்காய் புளிக்குழம்பு ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தட்டைப்பயிறு கத்திரிக்காயெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா மசாலா பிடிச்சி நல்லா சூப்பராக குக் ஆகிருக்கு. தேங்காய் பால் ஊற்றி பூண்டெல்லாம் சேர்த்து சூப்பரான தட்டைப்பயிறு கத்திரிக்காய் புளிக்குழம்பு எப்படி செய்யலாம் நம்ம வீடியோவில் போய் பார்க்கலாம். இது வந்து சாதத்தோடு சைடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். இது வரைக்கும் எங்கள் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தட்டைப்பயிறு குழம்பு பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு தட்டைப்பயிறு எடுத்துருக்கேன். குக்கு சூடானே தட்டைப்பயிறு சேர்த்துட்டு லேசாக வறுத்துக்கலாம். ஹை ஃப்ளேம்லேயே 2 நிமிஷம் வறுத்துக்கோங்க. தட்டைப்பயிறு பார்த்திங்கன்னா லேசாக வறுத்துட்டேன். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தட்டைப்பயிறு வேகிற அளவுக்கு தண்ணி இதில் சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேமில் 5 விசில் குக் பண்ணி எடுத்துக்கலாம். குழம்பு பண்ணுறதுக்கு கடாய் எடுத்துருக்கேன். கடாய் சூடானமே இதில் பார்த்தீங்கன்னா 3 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானமே இதில் பார்த்தீங்கன்னா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம். கடுகு வெந்தயம் பொரிஞ்சது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெயில் பொரிஞ்சிருச்சு. இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி வச்சுக்கலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கியிருக்கு பாருங்க. இந்தளவுக்கு நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா 4 பல்லு பூண்டை பார்த்திங்கன்னா தட்டி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் கூட சேர்த்துட்டு வதக்கி விட்டுருங்க. பூண்டை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ இதை கூட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா வதக்கிட்டேன். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா நான் கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காய் 1/4 கிலோ இதை ஆட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன். கத்திரிக்காய் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஹை ஃப்ளேம்லேயே கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா நல்லா வதக்கிட்டேன். இப்போ ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். வச்சுட்டு இது கூட பார்த்திங்கன்னா வீட்லேயே அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் பார்த்திங்கன்னா நான் 2 டீஸ்பூன் அதில் ஆட் பண்ணுறேன். இப்படி குழம்பு மிளகாய்த்தூள் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா மல்லித்தூள் 2 டீஸ்பூன், மிளகாத்தூள் வந்து 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஜீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ மசாலா பொடி சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா மசாலா தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டேன். இப்போ இதை கூட பார்த்திங்கன்னா 2 தக்காளி பழத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி பழத்தை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி எடுத்தாங்க. இது கூட கொஞ்சம் உப்பு போட்டுட்டோம்னா அந்த மாதிரி தக்காளி பழம் சீக்கிரம் வதங்கிடும். தக்காளி பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இந்த அளவுக்கு தக்காளி வதங்கினதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளிக்கரைச்சி எடுத்துருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கோங்க. புளிக்கரைசல் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். புளிக்கரைசல் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை கூட பார்த்திங்கன்னா நம்ம தட்டைப்பயிரை குக்கரில் வேக வச்சுருந்தோம். அது இதில் சேர்த்திக்கலாம். தட்டைப்பயிறு பார்த்திங்கன்னா குக்கரில் வந்து உங்களுக்கு 80% நான் வேக வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ குழம்போடு சேர்த்து நம்ம கொஞ்சம் வேக வச்சுக்கலாம். அப்போ தான் பார்த்திங்கன்னா தட்டைப்பயிறு நல்லா மசாலெலாம் பிடிக்கும். அதனால் தட்டைப்பயிறு இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தட்டைப்பயிறு வேக வச்ச தண்ணி இருக்கு இல்லையா, அதை இதில் சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கங்க. குழம்புக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் ஹை ஃப்ளேம்லேயே மூடி போட்டு வச்சிடலாம். 10 நிமிஷம் ஹை ஃப்ளேம்லேயே கொதிக்க வச்சுட்டேன். இப்போ மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா தட்டைப்பயிறு பார்த்திங்கன்னா நல்லா மசாலெலாம் பிடிச்சி பார்த்திங்கன்னா கத்திரிக்காயும் சேர்ந்து குக் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா நம்ம 1 கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். நான் வந்து தேங்காய் பால் சேர்த்துறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு தேங்காய்னா நீங்கள் தேங்காய் அரைச்சி சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் சேர்த்திங்கன்னா குழம்புனா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக அதை சேர்த்துருக்கேன்.
2-3 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா குக் பண்ணிவிட்டேன். இப்போ பாருங்கள் கத்திரிக்காயும் தட்டைப்பயிறு பார்த்தீங்கன்னா நல்லா மசாலா பிடிச்சி நல்லா சூப்பராக குக் ஆகிருக்கு. சூப்பரான கத்திரிக்காய் தட்டைப்பயிறு புளிக்குழம்பு நமக்கு ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது சாதத்தோடு சேர்த்து வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்களும் இதை போல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆமினா சமையல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.